மார்னிங். நேத்து நைட்டெல்லாம் இங்க செம்ம மழை. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தது மார்னிங். ஆல்சோ நேத்து காலையில வாஷ் பண்ணி காய போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மொட்டை மாடியில மழையில நனைஞ்சு கீழ விழுந்திருந்தது. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே அததான் கம்ஃபர்ட் போட்டு அலசி காய போட்டுட்டு இருந்தேன். எல்லாமே இருக்கு. எங்கடா ஒரு கர்ச்சீஃப மட்டும் காணோமேன்னு சொல்லி நேத்து நைட்லாம் தேடிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா அது இங்க விழுந்திருக்கு. எப்பவுமே நைட் எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாலும் பாத்திரமெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். நேத்து நைட்டு டயர்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில சரியான வேலை வாங்கிடுச்சு. இது என்ன? சொரக்காய் கெட்டு போனது கூட தெரியாம சமைக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். கடைசியில ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது கெட்டு போச்சு. இன்னைக்கு வந்து சாதம், பருப்பு சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கொஞ்ச நாள் எங்க பாட்டி வீட்ல இருந்து தான் போயிட்டு இருந்தேன். அப்போலாம் ரெகுலரா அவங்க சமையல் தான் சாப்பிடுவேன். எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் மொளகா கிள்ளி போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம என்னதான் பொடி, மசாலான்னு எல்லாத்தையும் அரைச்சு போட்டு வச்சாலும் பாட்டி செய்றதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. பரவால்ல. நம்மளும் பாட்டி ஏன்னா பாட்டி கைப்பக்குவம் நம்மளுக்கும் வந்துடும். ஆல்சோ இந்த ஜவ்வரிசி அப்பளம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ போனாலும் இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. இன்னைக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோராவே எந்திரிச்சிட்டேனா, ஸோ அதனால ஒர்க்கெல்லாம் பொறுமையா ரிலாக்ஸா செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப ப்ளசன்ட்டா போச்சு. என்னன்னு தெரியல. எல்லா ஒர்க்குமே இன்னைக்கு 1/2 ஹவர் பிஃபோராவே முடிச்சுட்டேன். சீக்கிரமா குக்கிங் முடிச்சுட்டேன். ஆல்சோ டிஃபன் பாக்ஸ், பேக் எல்லாமே சீக்கிரம் பிஃபோராவே பேக் பண்ணி வச்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் நான் பொறுமையா ரெடியாகி கிளம்பிட்டேன். டாடா! பாய்! சீ யூ!